ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயத்தலை அதை எப்படி இப்போ பொரியல் பண்ணுறது அப்படின்னு தான். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிடுங்க. வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. உப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் ஒரு 2 கீற்று எடுத்து அரைச்சிடுங்க. 2-3 கீற்று போதும். சீரகம் கொஞ்சமாக, மிளகு 1 டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பட்டு போல் அரைக்க வேணாம், கொஞ்சம் சொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எதில் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. சூடாகட்டும். இப்போ கடுகு போட்டுடலாம். ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி அதையுமே நீங்கள் லைட்டாக வதக்கி எடுத்துடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும், அதையும் வதக்கிடலாம். பட்டை மிளகாய் அது பெருசாக இருந்துச்சுன்னா 2 மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தலையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுறலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தண்ணியெலாம் சேர்த்து நீங்கள் வதக்க வேணாம், அப்படியே வதக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.